இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாக கோவையில் நடைபெற்ற விழாவில் மருத்துவ மற்றும் மருத்துவத்துறை சாராத பல்வேறு சமூக நல சேவகர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் மாநில அளவில் பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் விழா கோவை மருத்துவ சங்க கூட்ட அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செய்து வரும் சமூக நல பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக டாக்டர் அஷ்ரப் விருதுகளை இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் KM அபுல் ஹசன் வழங்கி கௌரவித்தார். இதில் பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் 324C மாவட்டத்தின் மகாகவி பாரதி மண்டல தலைவர் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் லயன்சா செந்தில்குமார், முன்னாள் மாவட்ட ஆளுநர் திருமதி சாரதாமணி பழனிசாமி உட்பட பலருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் SK கார்த்திக் பிரபு, கோவை கிளை தலைவர் டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு, முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் பழனிசாமி, தலைவர் தேர்வு டாக்டர் செங்குட்டுவன், தேசிய துணைத் தலைவர் டாக்டர் குணசேகரன், மாநில நிதி செயலாளர் டாக்டர் கௌரி சங்கர், மாநில உதவி செயலாளர் டாக்டர் சீதாராமன், மாவட்ட பினான்ஸ் செயலாளர் டாக்டர் பரமேஸ்வரன், மாவட்ட உதவி செயலாளர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்திய மருத்துவ சங்கம் மருத்துவ துறையினர் சாராத பல்வேறு துறையினருக்கும் வழங்கியுள்ளதை பன்னாட்டு லைன் சங்கம் 324C மாவட்டத்தின் மகாகவி பாரதி மண்டல தலைவர் செந்தில்குமார் இந்திய மருத்துவ சங்க நிர்வாகிகளுக்கு தமது நன்றிகளை பதிவு செய்வதாக கூறியுள்ளார். ஜூலை 1ஆம் தேதி எங்களது பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் 324C நேர்நகர் லைன் சங்கம் அகில இந்திய ரியல் கூட்டமைப்பு கோயம்புத்தூர் இந்திய மருத்துவ சங்கம் இணைந்து நடத்திய சிறந்த மருத்துவர்கள் சிறந்த மருத்துவ சேவைக்கான நண்பர்களுக்கு விருது வழங்கும் விழா சுமார் 108 பேர் கொடுத்தோம். அதில் 82 பேர் டாக்டர், 15 பேர் பிடிஎஸ் டாக்டர், 11 பேர் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர், 108, 102, 155, 153 ஆம்புலன்ஸ் டிரைவர் கொடுத்தோம். ஸோ அந்த விருது வழங்கத்துக்கு எனக்கு முதல் ஒரு அச்சாரமாக போட்ட எங்கள் பன்னாட்டு இயக்குனர் முன்னாள் ஆளுநர் டாக்டர் பழனிசாமி சார் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் பிரியா கணக்கா அவர் சொல்லிட்டாரு, ஒரு ஃபங்க்ஷன் வரதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து யாரும் எந்த டாக்டரையும் பார்க்கல, யாரும் ஆர்கனைஸ் பண்ணல, எங்களோட கிளப்பை மட்டும் நம்பணும். எங்களோட லைஃப் கிளப்ல 130 கிளப் இருக்கு. 130 கிளப்புக்கு மட்டும் ஒரு சர்க்குலர் குரூப்ல தான் அமைப்போம். 9 கிளப்பும் அந்த பகுதியில் டாக்டரோட இருந்து சர்வீஸ் பண்ணுற கிளப்பும் வந்து அந்த டாக்டரை விருதுக்கு பரிந்துரைக்கணும். இதுதான் எங்களோட டாபிக். 130 கிளப்ல 34 கிளப்பு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 108 டாக்டர்ஸை கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்குள்ளே நிறைய டாக்டர்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம். நம்மளால விருது வழங்க முடியாது.